கடற்தொழிலுக்கு சென்று காணாமற் போயுள்ள 4 மீனவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையறையற்ற வேலைநிறுத்தத்தை ஆரம்பித்துள்ளனர். ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அலுவலகத்தில் மீனவ சங்க தலைவர்களின் அவசர கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதன்போது காணாமற் போயுள்ள மீனவர்களை விரைவில் மீட்பதற்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் உடன் நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. 28ஆம் தேதி கடலுக்கு போன ஒரு விசைப்படகு என்ன ஆச்சுன்னே தெரியல. கடல்ல மூழ்கி போச்சா இல்ல எங்கேயும் இருக்கான்னு தெரியல. 4 மீனவர்களுடைய நிலைமை என்னன்னு தெரியல. படகு கடைசியா VHFல கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. படகு மூழ்குது, தண்ணி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஐஸ் பெட்டி நேற்று மிளகு வந்திருக்கு. கடல் பூரா எங்க மீனவர்கள் தேடிக்கிட்டு இருக்காங்க. மீனவர்கள் படகோ மீனவர்கள் கிடைக்கல. தொடர்ந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம மத்திய மாநில அரசுகள் மெத்தன போக்கா இருக்கிறதுனால இன்னைக்கு நாங்க எல்லா சங்கமும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து காலவரையற்ற வேலை நிறுத்த அறிவிச்சிருக்கிறோம். அந்த படகு மீனவரை மீட்டு கொடுத்தா தான் நாங்க கடலுக்கு போவோங்கிறத அறிவிச்சிருக்கிறோம். அதனால அரசு துரித நடவடிக்கை எடுத்து அந்த மீனவர்கள் என்ன ஆனாங்கிறத கண்டுபிடிச்சோம். அந்த 4 பேரோட மீனவரோட குடும்பங்க பரிதவிச்சு போயிருக்காங்க. எங்க வீட்டுக்காரங்க என்னாச்சு, எங்க மயம் என்னாச்சுன்னு ஒவ்வொரு குடும்பமும் தவிச்சு போயிருக்காங்க. அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுக்கணும், எங்க மீனவர்களை மீட்டு கொடுக்கணும். ராமேஸ்வரத்திலிருந்து கடந்த மாதம் 28ஆம் தேதி தொழிலுக்கு சென்று 4 மீனவர்கள் காணாமற் போயுள்ளனர். காணாமற் போயுள்ள மீனவர்களை தேடி ஏனைய மீனவர்கள் சென்ற போதிலும் படகில் இருந்த ஐஸ் பெட்டி மாத்திரமே நேற்றைய தினம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. காணாமற் போனதாக கூறப்படும் ராமேஸ்வரம் மீனவர்கள் குறித்து இதுவரை எந்தவித தகவலும் பதிவாகவில்லை என இலங்கை கடற்படை நேற்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.